இப்போ நம்ம பாப்பி ஹில்ஸ்லேருந்து நேராக பார்த்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா பீக்கோ பார்க்கு போக போகிறோம். அது என்னென்னா ஒரு பறவைகள் பார்க். ஓகே, இப்போ இந்த பிஸியாக சாப்பிட்டுட்டு இருக்கா, லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சு நேராக அடுத்து வந்து பீக்கோ பார்க், அங்கே பார்ப்போம். ஸோ கேஸ் வந்து வண்டியை வந்து பார்க் பண்ணிட்டோம் பீக்கோ பார்க்கிங்கில். பார்க்கிங் வந்து ஃப்ரீ தான், காசுலாம் கிடையாது. ஆனால் பார்க்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 100-200 மீட்டர் நடக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா லாங் ரோடு ஒன்று போகுது. ரோட்டோட எண்டில் பார்த்தீங்கன்னா அங்கே பீக்கோ பார்க்னு ஒரு போர்டு போட்டுருக்கு பாருங்கள். ஸோ நீங்கள் இவ்வளோ தூரம் நடந்து வர மாதிரி இருக்கும். ஸோ வாங்க பீக்கோ பார்க்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர்ட்ஸை வந்து நம்ம மேலே கையில் தோலில் தலை மேலே எல்லாம் ஏற்றி விட்ருவாங்க. எனக்கு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக இதே மாதிரி இதிலே சின்ன வெர்ஷன் வந்து நம்ம வந்து ஸ்கை பார்க்கில் இருந்துச்சு, அந்த பேக்கேஜ் இன்க்ளூட் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த ஸ்கை பார்க்கை பற்றின வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா இந்த வீடியோ லிங்க் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இப்போ பீக்கோ பார்க்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபீனிக்ஸ் பறவையா இல்லையா, அது வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு அந்த பார்க்கிங்கு. இங்கே இன்னொரு பார்க்கிங் பாருங்கள், கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது. ஸோ அங்கேயும் பார்க் பண்ணலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து இங்கேயும் வந்து காரை வந்து பார்க் பண்ணிடலாம். ஸோ கேஸ் பீக்கோ பார்க் வந்து உள்ளே வந்துவிட்டோம். என்ட்ரி பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு வந்து 300 ருபீஸு. ஸோ நாங்கள் 2 பேருக்கு 600 ருபீஸ் வந்து பே பண்ணியிருக்கோம். ஸோ இதை பத்திரமா வச்சுக்கணுமா உள்ள வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க பார்க்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே பாருங்க, நம்ம வந்தது நம்ம இன்வைட் பண்ணதுக்கு ஒருத்தங்க வந்துட்டாங்க. கொச்சின் கௌதம் சிக்கனா, கொச்சின் கௌதமா அப்படிதான், ஆமாம் கொச்சின் கௌதம் சிக்கன் தான் போட்டிருக்கு. இது என்ன, நம்ம அப்படிதான் தான் போட்டிருக்கு. இதுதான் கொச்சின் கௌதம் சிக்கன். நம்மளை பொறுத்தவரைக்கும் என்ன சிக்கன். ஓகே, இது நம்ம ஊர் கோழி மாதிரி தான் இருக்குது. கலர் வந்து வேறு மாதிரி இருக்குது. என்ன பேர் இது? பாலிஷான சிக்கனா, பாலிஷ் செய்யப்பட்ட சிக்கன். பாருங்க, அமெரிக்கன் ஒயிட் சில்கி. ஆமாங்க, உள்ள ஒரு டைப்பாக இருக்குது அந்த இது கோழியை பார்த்தீங்களா, நல்லா புசு புசுன்னு இருக்குது. ஓகே, அடுத்து வந்து டர்க்கி பிரியாணி நீங்கள் சாப்பிட்டுப்பீங்கன்னு நினைங்க. இது டர்க்கி பாருங்கள், டர்க்கி சிக்கன் சர்வீஸ் இந்த மாதிரி நிறைய கோழி வகைகளாக வந்து வரிசையாக வச்சுருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச சிக்கன்லாம் என்ன, தந்தூரி, பார்பிக்யூ, அல் ஹஃபாமா, கிரில்லு. இன்னும் சொல்ல போனால் பச்சை சட்னி, வெள்ளை சட்னி, இந்த ரெண்டாக மாற்றி வந்து கொடுப்பாங்கல்ல. இந்த சிக்கன் தான் நமக்கு தெரியும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிக்கன் வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. சிக்கன் இல்லை, பேர்ட்ஸ் அண்ட் பறவைகள். இங்கே பாருங்கள், இது நம்ம ஊர் நாட்டுக்கோழி மாதிரி இருக்குது. சரி, ஏதோ ஒன்று காடாக இருக்குல்ல. ஓகே, இது நல்லா பாருங்க, கருஞ்சேவல் மாதிரி இருக்குங்க, கடக்நாத். ஒருவேளை கருஞ்சேவலுக்கு இன்னொரு பழம் தெரில, கருப்பு சேவல் மாதிரி பயங்கரமாக இருக்குங்க. ஓகே, ஸோ இது பாருங்களேன், இந்த கோழி வந்து சாக்ஸ் போட்டிருக்கு. சாக்ஸ் போட்டு பாருங்க காலில். உள்ள கேமரா போன ஆகட்டுது. ஓகே, இது வந்து கொலம்பியன் பிரம்மா சிக்கன். இங்கே பாருங்க, இது என்ன, இதுக்கு போர்டு இல்லை, ஆனால் செம்மையாக இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து சைக்கிள் ரைடு எல்லாமே வச்சுருக்காங்க குழந்தைங்களுக்கு. இங்கே பாருங்கள், போனி ரைடு அவைலபிள். இந்த ஏவியரின்னு போட்டு பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து அந்த பேர்ட்ஸை மேலே ஏற்றி ஃபோட்டோஸ்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து பேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஆமாம், சரி, ஓகே, எப்படியே பண்ணலாம். சரி, ஓகே,
சரி ஓகே ஃபைன் தேங்க்யூ. அழகா ஓ இது ஃபோட்டோ இருக்கு. ஸ்பாட் செம்மையாக இருக்குது. அழகா மெயின்டைன் பண்றாங்க. பறவைகள் சரணாலயம் மாதிரி. ஹலோ இவங்க வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. காக்டெயில்ஸ் அங்கதான். காக்டெயில்ஸா? ஆ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஃபோட்டோ எடுத்துருக்கு சூப்பராக இருந்தா. வா வா வாடி செல்ல குட்டி. நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, ஏன் கோச்சிக்கிறீங்க? கோச்சிக்காதீங்க, வாங்க. இங்கே பாருங்க, இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க வயிறு ஃபுல்லாக இருக்கும். ஸோ கியூட் பாப்பு, வெரி குட். நீ வாடி. நீ வரலையா? நீ வரலையா? நீ வா, நீ வா, நீ வாடி. வரலாமா வேணாமா யோசிக்கிறியா? வரலாமா? அது வருது 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 வருது. போடா, நீங்கள் என் வயிறு சரியில்லை இன்னைக்கு. சாப்பிட்டுட்டே இருக்கோம். எல்லாம் அங்கே தான் இருக்குது. வாடி. கடிக்க ஆரம்பிச்சிருது. கடிக்க போறியா? வாட்ச கடிக்க போறேன். வாட்ச கடிக்கூடாது. சரி அதுவே ரப்பர் பேண்ட் தாண்டி போட்டிருக்கு. வேண்டாடி. தலையில இருக்கு பாரு. சீக்கிரம். எத்தனைடா இருக்குது மேல? ஒன்று தான் இருக்குது, ஒன்று தான் இருக்குது. பின்னாடி அதை கடிச்சிட்டு இருக்காதோ உன் கிளிப்பு. ஓ ஓ சரி சரி. கிளிப் அடிவன். நல்லா இருக்கு பண்ணிக்கிட்டீங்க. பாரு கையில பாரு. டேய் என்னடா வந்துட்டு பாரு தலையில. இந்த தலையில ரெண்டு. ஏய் தலையில எத்தனைடா? தேன்லாம் கிடையாது அந்த தலையில. வா வாமா. என்ன பண்றா? என்னதான் பண்றா? சும்மா கிளிப்பை பண்ணிட்டு இருக்கான். என் வாட்சு என் வலையில விட்டு போயிட்டா. வலையில இருக்க 2-3 சோனே காணும். என்ன பண்ணாலும் தெரியல. இங்க பாரு என்ன ரப்பர் பேண்டு. இரு என் வலையில இதுதான் வாட்சு. என் தலையில நிக்கிறது போகல பாரு. கால் வந்துட்டாங்களா? படம் இருக்குது. நீ ஒட்டி தான் இருக்க. ரவுண்டு கட்டிட்டாங்க உன்ன. எனக்கு மனசே இல்லை அவளுக்கு. இவன் என்னதான் பண்றா? என் ட்ரெஸ் இருக்குது. அழகா திரும்பி அதை கிளிப்பை கட்டிடுது. நீ கேமரா பிடிக்கிறியா? ஏய் நீ பார்த்து பார்த்தா ஆளுக்கு சாப்பிடு. அது மட்டும் சாப்பிடு. பயப்படாத, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ரெடி ஆகிட்டியாளா பறக்கிறதுக்கு? மெதுவா மெதுவா கொடுங்க. கையை நீட்டுங்க. இதை கொடுத்து ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஃப்ரூட் அது நல்லது தானே. நீ ஃபீட் பண்ண வச்சிருக்கேன். எங்க யாருங்க? காதை கடிச்சிடாத. சாப்பாடை பத்திரப்படுத்த. சாப்பாடை பத்திரப்படுத்தா. ஏய் திக்கி பாரு. இருக்கட்டும் அது பாட்டுக்கு நீ வாங்கி. அம்மா என்ன? இப்படி 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 இங்க பாரு. மைக் எடுக்குது. போன இப்படி மைக் எடுக்குது. இவன் மட்டும் முடிய நிக்காமலா?
பக்கா. நீ உனக்கு 2 சாப்பாடு வச்சிருக்கேன். வாங்கிட்டு சாப்பாடை வாங்கு வரும். ஓ அங்கே போகக்கூடாது. மைக் ஒரு மைக் 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 எடுக்கிற பிரி. ஆ மைக் எடுத்துரு. அவர் செயினுக்கு போவார்னு நினைக்கிறேன். எனக்கு அடுத்து இவங்க கிட்ட வரும். சாப்பாடு கொஞ்சம் மூடிட்டா உள்ள போயிட்டா. அவ்வளோதான். மேங்கோ மேங்கோ வெள்ளையா இருக்கு. ஓ சம சம சட்டையெல்லாம் நாஸ்தி ஆக்கிட்டா. மேங்கோ நீ மேங்கோ என்ன தரியா? நிறையாக்கிட்ட துவைச்சு தரியானே? சட்டை ஃபுல்லு கரையாக்கிட்டாடா. என்ன லுக்கு? என்ன லுக்கு? சட்டை ஃபுல்லு கரையாக்கிட்டா பாரு. செயின் வாங்க சட்டையா பார்க்குற பாரு பாரு. கை நீட்டு அந்த இது அந்த கொண்டு போ. ஆ ஆ ரைட். கடிக்க கூடாது. ஓகே அதில் போயிட்டு கேட்டக்காரப்ப நான் வீடியோ ஓடிட்டு இங்க பாரு இங்க பாரு. தேங்க்யூ. ஆ பாரு பாரு. இல்லங்க அது கிளம்ப போறாங்க. வளைய சாப்பிடக்கூடாது. வளையல் 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 சாப்பாடு பண்ணாங்க. பாப்பா அடுத்து விலங்கு கலர். பாய் அங்க போ 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 போ. ஏய் கரெக்ட்டா சென்டர்ல நிக்காத. இந்த கலர் சட்டைக்கு வந்து ஐ திங்க் இந்த கலர் சட்டை வந்து இந்த பறவைகளை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். மேலே நிற்க போகுது. வெறுங்க காட்டி வெறுப்பேத்தாடி.
உட்காரு. అన్ని ఒక్కసారి ఫీడ్ చేయవద్దు మహిళ 1 by 1 ఫీడ్ చేయి. சண்டை வருது. இவன் தின்னுட்டான். இல்ல கீழ தான் வந்துச்சு. அது கையில எடுக்கணும். பாது உனக்கு கொடுத்துட்டேன். உனக்கு நான் கொடுத்துட்டேன். கடிக்க கூடாது. மூஞ்சி தெரியுதா? மூஞ்சி தெரியுதா? இங்க பாரு சுசீல். எடுத்து எல்லாரும் வாங்க. பாரு எடுத்து வாங்க பார்க்கலாம். இங்க பாரு இங்க வா. சரி இங்க பாரு. நக்கிட்டு இருக்கானே. உட்காரு. பண்ணி இல்ல அங்க உட்கார்ந்துடான். வா 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 வா. கடிக்குமா? இவர் வந்துட்டு பாரு படிக்கல உங்ககிட்ட வர வைக்க. எங்க இருக்கீங்க எல்லாரும்? அவன் ஏலியனை காணோம். சாப்பாடு கொடுத்தாதான் வரும். சாப்பாடு கொடுத்தாதான் வரும். இல்ல உன் கை காமி. ட்ரீட் நக்கிட்டு இருக்குது. இருங்க போட்டோ எடுக்கிறேன். எல்லா டாகும் வரட்டும். அங்க போய் குட்டி ஒன்று இன்னும் 4-5 பேர் தான் இருக்காங்க. இந்த பாரு எல்லாரும் மேல ஏறி நின்னுட்டு இங்க வாப்பா உட்காரு வா. இங்க வாங்க எல்லாரும். ஐ லைக் இட். இங்க பாரு எல்லாம் நக்கிட்டு இருக்கு. ஐயா செட் ஆகுப்பா. இங்க வாப்பா. என்ன நம்ம போலாம் இந்திரி. ஏலி யாரு இருக்கா? ஏலி ஏன் பயப்படுது? பழகி வச்சிருக்காங்க. இங்க இந்த வா வா என்கிட்ட. சரி ஓகே நோ ப்ராப்ளம். climate cooling ஆகுதுல. சரி குட் பாய். சரி ஃபர்ஸ்ட் ட்ரீட் ஆனது லாஸ்ட் ட்ரீட் ஆனது. பை. மூஞ்சே தெரியல. கோவம் வருது. எவன்டா தூக்குனது? கோவம் வருது சொன்னீங்க. ஸோ கேஸ் இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட. ஸோ பீக்கு பார்க் எப்படி வச்சுருக்கியா? நல்லா இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம வந்து ஸ்கை பார்க்கில் வந்து பார்த்துருப்போம், லைட்டாக வந்து அந்த பறவைகளை வந்து ஃபீட் பண்ணுவோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அது வந்து நல்லா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய பறவைகளை வந்து எங்கள் மேலே ஏறி வந்து செம்மையாக இருந்துச்சு. ஈஸியாக அப்ரோச்சபிளாக இருந்துச்சு. நல்லா வந்து இங்கே பாருங்க சட்டையெல்லாம் கரையாக்கி. ஆமாம் இங்கே பாருங்க ஃபுல்லாக அந்த மாதுளை கொடுத்தாங்க. கரையாக்கி அதை வச்சு மாதுளக்கரை ஃபுல்லாக சட்டை பூரா எல்லா பறவையும் நல்லா வந்துச்சு. எந்த பறவையும் பயப்பட வேண்டியதில்லை. எதையும் போட்டு கடிக்குமே வைக்குமேன்னு. என்ன அந்த பட்டன் அந்த மாதிரி ஃபேன்சியா கலர் பார்த்துச்சுன்னா அட்ராக்ஷன் ஆகுது. அவ்வளவு. எனக்கு வந்து அந்த கலர் சட்டைக்கு தான் வந்து நிறைய பறவை வந்து உட்காந்துச்சு. பட் என்னை விட அதிகமா வந்து திவ்யா மேலதான் வந்து ஏகப்பட்ட பறவை. ஏன்னா இந்த கிளிப், இந்த பேக், கம்மல் இதெல்லாம் அட்ராக்ஷனா இருக்குது. அதனால வந்து நிறைய பறவைகள் வருது. வர்த்தன இடம் தான். ஸோ 300 ரூபா டிக்கெட் என்ட்ரிக்கு வந்து வர்த்தன இடம். அது நம்ம லாஸ்ட்டாக பண்ண அந்த பார்க்குக்கு மட்டும், அதான் அந்த டாக்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து 100 rupees பர் பர்சன் இல்லை, ஒரு டிக்கெட் வந்து 100 rupees, 2 பேர் போய்க்கலாம். அது வந்து கிட்ஸாக இருந்தாலும் சரி அடல்ட்ஸாக இருந்தாலும் சரி 2 பேர் வந்து உள்ளே போய்க்கலாம். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சின்ன ஃபுட்டு மாதிரி கையில் கொடுக்காங்க. நீங்கள் அதை வந்து கொடுத்தீங்கன்னா டாக்ஸ் வந்து உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும்.
குடுக்கலன்னா ஒவ்வொன்று கடிக்கும் லேசா. ஆமாம், கொடுக்கலாம் கடிக்காமையும். ஆமா. இல்லை நீங்கள் கொடுக்கும்போது வந்து சில லைனாக வந்து ரொம்ப ஃபோர்ஸாக நல்லா கடிக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அந்த அளவுக்கு கடிக்கலாம் தெரியாது, நல்லாவே இருந்துச்சு. ஸோ பீக்கு பார்க்கை பற்றின இந்த vlog வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டியது நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சூஸ்லர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏற்காடு சீரிஸோட மிச்ச வீடியோஸ் நீங்களும் பார்க்கலாம் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், மக்கள் செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இன்ஃபார்மேட்டிவ் என்ன வீடியோ அடுத்து சந்திக்கிறதுக்கு உங்களிடம் வந்து வீடியோ உங்கள் சுஷில். திவ்யா. பாய்.